அவங்க அம்மா போய் பார்த்து உட்காந்து பேசிட்டு இருந்தானே சரி, எல்லாமே சரியா போகுமா? போ உங்க அம்மாட்ட போய் நீ விருப்பப்பட்டத போய் பேசிட்டு வா போ. என்னடா நிக்கிற? இனிமே இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது, யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணவும் முடியாது. அப்படியே பண்ணால அதை எப்படி தட்டி விடுறது எனக்கு தெரியும். அதை பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. போ போய் உங்க அம்மா உங்க சித்தி மாட்டெல்லாம் போய் அளவலாகிட்டு வா போ. மாமா வேணாம், அவசரப்பட்டு வார்த்தை விட்றாதீங்க. ஆக்ஷனாக்கா எங்கேயோ வெளியே போயிருக்கு. எங்கே போச்சு என்ன பிளான்னு எதுவும் தெரியல. குழப்பத்தை கொண்டு வந்து உள்ள விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் கிழிக்க முடியாது அவங்களால. மாப்பிள்ள போங்க, போய் உங்க ஆத்தாக்காரியை பார்த்துட்டு நீங்க ஒப்பாரி வைக்கிறீங்களோ இல்லை ஒய்யாரமா பேசுறீங்களோ என்ன பேசணுமோ பேசிட்டு சீக்கிரம் கீழே வந்துடணும். போங்க. அறிவே மாமா, பூசாரியை வர சொல்லியிருக்கேன். அவர் வந்து இந்த வீட்டில் இருந்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி இதுவரை நடந்த கெட்ட காரியங்களையும் இந்த வீட்டை பிடிச்ச தரித்திரையும் விரட்டிடுவார். அப்புறம் நம்ம கல்யாண வேலை ஆரம்பிப்போம். சரி மாமா. மா சாரிம்மா, சாரி, ஏன் தப்பு தான். சாரிம்மா, நான் தான்மா தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன் பேச்சை கேட்டு நான் பேசாம இருந்திருக்கணுமா? அவசரப்பட்டு போய் பேசிட்டேம்மா. திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காமா. தர்ஷா, இத பாரு, இப்ப நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. பாவம் அந்த புள்ள நொந்து போய் கிளம்பி போயிருக்கா. மா என்னம்மா சொன்னா? அவ என்ன திட்டினாளா? அழுதாளாம்மா?